ஏண்டா மாணிக்கம், நான் தான் சொன்னேன்ல, பெரிய மனுஷன் சொல்றத கொஞ்சமாச்சு காதல வாங்கினாதானே. அது ஒரு வீடு, அது ஒரு குடும்பம்னு. ஏண்டா போகாதடா, அங்க போனா ஏதாவது பிரச்சனை வரும், வீணா அவமானம் தான் மிஞ்சுன்னு சொன்னேனே, கேட்டியா நீ? அந்த ரவி பயலுக்கு என்ன கேடு வந்தது? அவன் இதுக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி பேசணும். அவனை உதச்சிட்டு வராம நீங்க சும்மா வந்திருக்கீங்களே, அவனுக்கும் அந்த குடும்பத்துல சேர்ந்து அதே புத்தி வந்துருச்சு. அதுவும் அந்த தனம் இருக்காளே, 3 வேளையும் ஒழுங்கா கஞ்சி குடிக்கிறதுக்கு வக்கு இல்லைனாலும் உடம்பு பூரா நல்ல திமிரு இருக்கு. ஏண்டி ஏன் மருமகளை குறை சொல்லி பேசுறாளுங்களா? அவளை பத்தி பேசுறதுக்கு எந்த நாய்க்கு அருகதை கிடையாது. அது வேற ஒண்ணு இல்ல, நமக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருச்சுல்ல, அந்த வைத்தறிச்சல். போதும் விடு. ஏண்டா விடணும்? நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாளுங்களா பேச்சு? பாரதேசி பசங்க. என்ன நினைப்பு மனசுல இருந்திருந்தா விருந்துக்குன்னு போன இடத்துல இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. நான் வராம போயிட்டேன்டா, வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படி பேசின பயலோட நாக்கையும் அந்த சிரிக்கிங்களோட குடுமையும் அறுத்துட்டு வந்திருப்பேன். ப்ளீஸ்மா, நாங்களே போன இடத்துல பிரச்சனையை மனசு வந்து திரும்பி வந்திருக்கோம். நீ வேற ஏமா சத்தம் போட்டு ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டேய், என்ன ஏண்டா அடக்குற? என் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? போன இடத்துல மான மரியாதை எல்லாம் போய் வந்து நிக்கிறீங்களே, சம்பந்தி இத கேட்டா காரி துப்ப மாட்டாரு? ஏண்டா இதுக்குதான் அந்த சிதம்பரம் வந்து உங்களை இழிச்சு இழிச்சு கூப்பிட்டாரா? இதுதான்டா சிங்காரிச்சு சபையில உட்கார வச்சு மூக்க அறுக்கிறதுன்னு சொல்றது. அம்மா போதும்பா, ப்ளீஸ் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காத. யாரும் வேணும்னு திட்டம் போட்டு நம்மளை அவமானப்படுத்தவும் இல்ல, அசிங்கப்படுத்தவும் இல்ல. எல்லாமே தற்செயலாதாம நடந்துச்சு. போன இடத்துல அருந்ததி உம்முன்னு மூட அவுட்டா இருந்தா நானே கூட சங்கடப்பட்ட, என்னடா அது இப்படி இருக்காளேன்னு. அதை பத்தி அவங்க ஏதோ பேச போக அது தொட்டு தொட்டு பெருசாயிடுச்சே தவிர யாரும் நம்மளை அவமானப்படுத்தணும்னு மனசால கூட நினைக்கல. அதை புரிஞ்சுக்க முதல்ல. உன்னை அவங்க அசிங்கப்படுத்தினது மட்டும் பத்தாதுரா, இத்தனை செருப்படிப்பட்டும் அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? அவங்கள சொன்னதோ என்னமோ பொத்துக்கிட்டு வருதே உனக்கு. அப்படி என்ன தரா கண்ட அந்த சிதம்பரத்துக்கிட்டையும் அந்த ஆள் பேத்த சிரிக்கிங்க கிட்டையும்? அம்மா செல்வம், உங்களை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஆதரவா எதுவும் பேசாதீங்க. நீங்க ஏதாவது பேச போக அவங்க மானந்தான் காத்துல பறக்குது. அடேங்கப்பா, இவ வேற பெருசா பேச வந்துட்டா. உன் வீட்டு ஜென்மங்களுக்கு மான மரியாதை வேற இருக்கா? பேசுமா, என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசு. யாரும் இங்க நிம்மதியா இருக்க கூடாது. இப்போ அழு. நல்ல நாள் அதுவுமா தேவையில்லாம அங்க போனதை நினைச்சு இப்போ அழுடி. உன் குடும்பத்தோட பவுஸ் தெரிஞ்சுதா உங்ககிட்ட எல்லாம் ஒட்டாம அம்மா விலகி நிக்கிறாங்க. என்னங்க எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா எங்க கிட்ட ஒட்டாம இருக்கிறதுக்கு நாங்களா காரணம்? எங்க குடும்பம் என்ன அவ்வளவு கேவலமான குடும்பமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. என்ன பதில் பேசிட்டு இருக்க? வாய மூடு. ரொம்ப பேசினா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆமா, இப்படிதான் என் பிள்ளைங்க எப்ப அங்க போயிட்டு வந்தாலும் நிம்மதி இல்லாம போயிடும். பீட பிடிச்ச ஊரும் அங்க இருக்கிறதுங்களும் விளங்காத குடும்பம். அத்தை போதும், அத்தை எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறது போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இன்னொரு மேல மேல பேசிட்டு இருக்க. வாய மூடு. உள்ள போடி. ஓடி கட. ஆமா, நான் வேதனையோட கடந்து துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க கம்முனு இருந்தா எப்படி? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சும்மா இருந்தா எப்படி? எனக்கு பணம் வேணும், வாங்கி கொடுங்க மாமா. உங்க பிள்ளைகிட்ட பணம் வாங்கி கொடுங்க மாமா. எந்த பிள்ளைகிட்ட? எந்த பிள்ளையா? உங்க மூத்த பிள்ளை குமார்கிட்ட தான். பணம் வாங்கி கொடுங்க. என்கிட்ட ஏன் சொல்றீங்க மாமா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்துல பெரியவர் நீங்க, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? எப்ப சொல்றீங்க? ஆரம்பத்தில் சொன்னீங்களா? அப்ப என்ன சொன்னீங்க? போஸும் கோபியும் வியாபாரம் பண்றாங்க, அவங்கள விட போட்டிக்கு பெருசா பண்ணணும்னு சொன்னீங்க. அப்ப என்ன கேட்டீங்களா? இப்பவும் சொல்றீங்க? ஈஸ்வரி,
என்னங்க? கேட்டல்ல, உங்க அப்பா என்ன சொன்னாரு கேட்டல்ல? இந்த கதைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பணம் வாங்கி தர சொல்லு. அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க பணம் கொடுக்கும்போது அவர் கேட்டுட்டா கொடுத்தீங்க? நான் எவ்வளவோ சொன்ன நீங்க கேட்கல. பத்தாவதுக்கு என் தம்பி எவ்வளவோ சொன்னா, அதையும் நீங்க கேட்கல. உங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப அவரை கொடுன்னு சொன்னா எப்படி கொடுப்பாரு? ஏய், உன் தம்பி சொன்னா அது இருக்கட்டும். பணம் வாங்கினது யாரு? உங்க அண்ணன் தானே. குமார்ட்ட வாங்கி தர சொல்லு. அவர் எப்படிங்க கொடுப்பாரு? அவர் எந்த வேலையில இருக்காரு கொடுக்கறதுக்கு? தெரிஞ்சுதானே கொடுத்தீங்க? ஏய், என்ன எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு என் பணம் வந்தாகணும். பணம் வரலன்னு வச்சுக்க, உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருவேன். புரியுதா? ஒதுக்கி வச்சிருவேன். கோபி வா 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 பாப்பா. பா தலதி பால்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா. சம்மந்தி சந்தோஷப்பட்டாரா? ஆ அங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா? ஆ உனக்கு சந்தோஷமாமா? கோபி, அங்க என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா. இல்லப்பா, அங்க என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலப்பா. என் அனுபவத்துல என் புள்ள மூஞ்ச பார்த்தே அங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால யோகிக்க முடியும். சொல்லு, என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா. ராத்திரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ரொம்ப நேரம் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தோமா. சிரிச்சு பேசியிருந்தா நேரம் போனது தெரியல. தூக்கம் இல்லாததான் ரொம்ப டயர்டாக தெரியுது. என் புள்ள நல்ல மாப்பிள்ளை. போ போப்பா போ. கோபி, நான் போய் மேலே இருக்கேன். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா. ஓகே விஜய், டயர்டாக இருக்கும். டீ ஒன்று போட்டுத்தேன். சரிங்க. என்ன மாப்ள, ரொம்ப டயர்டா இருக்க? ஆமாம் ஆமாம், பஸ்ஸில் வந்த டயர்டு. கடைசி சீட்டு தூக்கி தூக்கி வேற போட்டுச்சு. அப்படியே அவன் ஓட்டு வர்றதுக்குள்ள செம்ம ஸ்லோவாக ஓட்டிட்டு வரான். இங்கே வந்து இப்போ உட்காந்த பிறகுதான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கு. நீ நிம்மதியா தான்டா இருப்ப. ஏன் இருக்க மாட்டா? நான் இந்த நிலைமையில இருக்கும்போது நீ நிம்மதியா தான் இருப்ப. நான் என்ன மாமா உங்களுக்கு கெடுதல் பண்ணேன்? நீ வேற எனக்கு தனியா பண்ணணுமா? அதான் உங்க அண்ணன் குமார் எனக்கு மொத்தமா திரட்டி கொடுத்துட்டான். திருநெல்வேலி அல்வாவியா? டேய், திருநெல்வேலி அல்வாலடா, தீபாவளி அல்வான்னு மொத்தமா கொடுத்துட்டான். சும்மா இருந்த என்ன பிசினஸ் பண்ணலாம், பட்டாசு கடை வைக்கலாம் கூட்டு போயிட்டு பணம் எழுந்ததோட மட்டும் இல்லடா, வெடிச்சு சதறிய முகத்தை பாடுறான். வெளியில போக முடியுமாடா? கோபி, எனக்கு ஒரு வழி சொல்லி ஆகணும். யோ, இவ்வளவு நேரம் வெளியே மாமாட்ட கத்திட்டு இருந்த. இப்பதான் கோபி ஊர்ல இருந்து வந்திருக்கா. இப்ப அவன்கிட்ட பஞ்சாயத்து வச்சிட்டியா? பேசாம கையில ஒரு உடுக்கு எடுத்துட்டு தெரு தெருவா போய் சாமி எனக்கு ஒரு நாயம் இருக்குன்னு சாமி அப்படின்னு போக வேண்டியதானே? ஆளை சைஸையும் படுற. டேய், என் நிலமை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? இரு, அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். கோபி, எனக்கு இதுக்கு நியாயம் சொல்றா. என்ன மாமா பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து எனக்கு நியாயம் சொல்றதா என்ன சொல்றது? நான் உங்கள்ட்ட பணம் கேட்டேன்ல, கொடுத்தீங்களா? 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போட்டீங்க. இப்போ வந்து என்கிட்ட நியாயம் சொல்றதா நான் என்ன சொல்றது? இப்போ வந்து ஊழலிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த ஆள் என்ன நரியா? இந்த ஆள் அழகென்ன அறிவென்ன? ஏன் மாப்ள, கொழு கொழு கொழுன்னு சிவனேன்ட்டு வீட்டுல இன்னைக்கு பூத்த ரோசா பூ மாதிரி இருந்தேன். இதை விட அரவிந்த சாமி மாதிரி இருந்த என்ன அடுப்புல வந்த சாமி ஆகிட்டாங்களே மாப்ள. மாப்ள, இனி இந்த மூஞ்சியோட நான் எப்படி மாப்ள வெளியே போறது? இந்த ஆள் மூஞ்சில தினம் முழிச்சிட்டு போகணும், விளங்கிரும். டேய், வாய முடுற அவசரம் கொடுக்க. கோபி, உங்க அண்ணன் இப்படி என்ன அநியாயமா ஏமாத்தலாமாடா? மாமா, யாரும் யாரையும் ஏமாத்தல. இது நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம். கோபி, இப்போ எதுக்கு இந்த ஆள்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு? டேய், யாரா தேவையில்லாம பேசுறாங்க? கோபி, இந்த மாதிரி சில்லியான ஆட்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டது என்னோட முட்டாள்தனம். நீ என்ன பண்ற? ஒரு 15,000 எப்படியா ரெடி பண்ணி கொடு. இந்த ஆள் முஞ்சில விட்டுறேன். இப்படிலாம் பேசுறது என் பிரசித்திக்கு ஒத்து வராது. என்னடா எதுக்கு மறைக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இல்ல 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன வேணாலும் ஆட்டம் போட்டு வருவீங்க. நீங்க பண்றதுக்கு நான் பொறுப்பானுமா? எப்படி எப்படி பணத்தோட வந்து பணம் கேட்கறீங்க? கோபி, தோத்து போன சோல்ஜர் நிலைமையில நான் நிக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன திட்டாத. நீ உடனே என்ன கொடுக்கணும்பா? நான் வட்டி போட்டு திருப்பி கொடுத்துறேன். ப்ளீஸ். என்ன வட்டி போட்டு திருப்பி கொடுத்துறேன்? எப்படி? என்ன வழி இருக்கு உங்களுக்கு? பொங்கல் வருதுல, கரும்பு கடை வைப்பேன், அதுல வர லாபத்துல திருப்பி கொடுத்துருவேன். சும்மா பிரார்த்திட்டு இருக்கான் போனேன். ஏன் நான் பணம் திருப்பி தரமாட்டேன்னு நினைக்கிறேன்? உங்களை எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? என்ன பேசுறேன் புரியுதா? எதா இருந்தாலும் பேசுற புரிஞ்சுட்டு பேசுங்க. ஆமாண்டா, கையில கிடைச்ச பணத்தை எல்லாம் மொத்தமா தொலைச்சிட்டு வந்து நின்னவன், வேலை பார்க்குற இடத்துல விவகாரம் பண்ணி உன் வேலைக்கே வேட்டு வச்சவன், இவங்களையெல்லாம் பார்ட்னர்ஸா சேர்த்துக்கிட்டு பிசினஸ் பண்ணுவேன். அவங்களெல்லாம் நம்புவேன், ஆனா சொந்த அண்ணன் என்ன நம்ப மாட்டேன். அப்படித்தானே? போதுண்ணே, போதும். ஏற்கனவே நான் டென்ஷனா இருக்கேன். இதுக்கு மேலே டென்ஷனை கலப்பாதீங்க. போங்க போங்க, என்ன மட்டும் விரட்டு.
கோபி, குமார நான் பணம் தரலனா உன் மாமா என்ன ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்றாருப்பா. என்ன மாமா? ஆமா, எனக்கு என் பணம் வந்தாகணும். பணம் வரலன்னா அப்படிதான் செய்வேன், ஒதுக்கி வச்சிருவேன். பண்ணுங்க, ஒதுக்கி வைங்க. உங்களை யாரு வேணாம்னு சொல்ல. ஆனா இங்க இல்ல, உங்க பொண்டாட்டி நீங்க தனியா கூட்டி கொண்டு போய் தனி குத்துல வச்சு நீங்க ஒதுக்கி வைங்க. என்னடா இப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அட ஏக்க, தனி குத்துல விழுந்துருச்சு வராரு, அவருக்கு போய் பயந்துக்கிட்டு சும்மா பூச்சாண்டி கட்டிருக்கா. நீ வேற அவரா தனி குத்தம் போறதா? கோபி, உன் மாமா எல்ஐசில இருந்து லோன் வாங்கியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு கிட்டயும் கூட பணம் வாங்கி போட்டிருக்காரு. இந்த பணத்தை நீ தான்ப்பா எப்படியாச்சும் திருப்பி கொடுக்கணும். எப்படிக்கா? எப்படி? மொத்தமா வேண்டாம்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். பண்றேன்க்கா, பண்றேன். அதுக்காகத்தான் நான் இருக்கேன். என்ன முடியுமோ பண்றேன். என்னங்க? ஏங்க, யார் இந்த வீட்ல என்ன தப்பு பண்ணாலும் நீங்க தான் பணம் கொடுக்கணுமா? இதெல்லாம் கேட்காத விஜி, விடு. அது இல்லைங்க, நீங்க தானே என்ன கணக்கு வழக்கு பார்க்க சொல்லிருக்கீங்க. இது என்ன கணக்குல எழுதுறது? ப்ளீஸ் விஜி, விட்டு. இல்லம்மா, அப்பா வாங்கப்பா. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க மாமா. ஊர்ல நடந்த அசம்பாவிதம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால வழக்கம் போல நீங்க கலகலப்பா வரவேற்க மாட்டீங்க பயந்தேன். சொல்ல போனா வரவேற்பு கடுமையா இருக்குன்னே பயந்தேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய மனசு. வான்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்க. எதுக்கு சம்பந்தி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? சம்பந்தி, என்னால இப்ப இப்படித்தான் பேச முடியும். என் பொண்ணு லீலா முகத்தை பாருங்க. எப்பவும் நான் வந்தா எப்படி சிரிச்சுட்டு ஓடிடுவா. இவ்வளவு வருத்தமா முகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு காரணம் தெரியும். அவன் நொந்து போயிருக்கிறா. அப்பா, வருத்தப்பட்டு பேசாதீங்கப்பா. என் நிலைமை உங்களுக்கு புரியலையாப்பா? நான் வருத்தப்படுறது நியாயம் தானே? அம்மா, நான் உண்மையில குத்த சொல்லம்மா. இந்த பாரு, உன்னை பெத்த தகப்பண்ணா உன் முன்னால் நான் இன்னைக்கு தலை குனிஞ்சு உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னப்பா பெருசா காரணம்? தர்மாடி அடிக்கிற மாதிரி ஆளாளுக்கு இவரை பேசினப்ப பரிதாபப்பட்டு நீங்க ஒரு வார்த்தை இவருக்காக பேசுனீங்களாப்பா? இவரும் உங்க மகளை கட்டவர் தானே, மருமக தானே. ஏப்பா பேசாம இருந்தீங்க? இல்லம்மா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. என் மனசுல தோன்றது இல்ல உடைச்சு பேசுற நிலைமையில ஆண்டவன் என்ன வச்சிருக்கிறான் இல்லையே. நான் யாருக்குன்னுமா பேசுவேன்? விடுங்க சம்பந்தி. இல்லைங்க, என்ன பேச விடுங்க. இல்லம்மா, அந்த வீட்டுல இருந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த அருந்ததி பொண்ணு, எந்த வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு தீபாவளிக்கு விருந்தாளிய வந்தவ. அதுகிட்ட போய் நான் பேச முடியுமா? மாணிக்க மாப்பிள்ள குணமும் உனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நான் வாதாட முடியுமா? நீ சொல்லு.
அப்பாவோட தர்ம சங்கடமா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இல்லம்மா, இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்து என் நிலைமையை விளக்கி சொல்லி என்ன புரிஞ்சுக்கன்னு உங்களை கெஞ்சி கேட்க முடியுது. ஆனா இதே வார்த்தையை மாணிக்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ள போய் ராசம்மா முன்னால கேட்க முடியுமா? இது நடக்கிற காரியமா? அப்போ அடாவடி பண்றவங்களுக்கு தான் காலம், எலிச்சவங்க எல்லாம் பாவம், அப்படித்தானே? தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாத குழந்தை. அப்ப ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கிறேன். நீ மாணிக்க விட்ட ஆளுங்க மாதிரி இல்லைன்னு சொன்னேம்மா. இதை நீ பாராட்டத்தானே எடுத்துக்கணும். நீயே இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன சம்பந்தி, நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க சம்பந்தி. இவங்கெல்லாம் யாரு? உங்க மக, உங்க மருமகன். இவங்களை திட்டலாம், அடிக்கலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதனால உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க இறங்கி வரவே வேண்டாம் சம்பந்தி. அதுவும் இல்லாம லீலா உங்களையெல்லாம் புரிஞ்சிக்காத அளவுக்கு முட்டாளா என்ன? எல்லாம் புரிஞ்சுக்குவா சம்பந்தி. எனக்கு தெரியும் சம்பந்தி. ஆனா எனக்குள்ள இருக்கிற பயத்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதை கண்டெல்லாம் நான் பயப்படல. என்னோட ஒரே பயம் காலத்துக்கு என் குழந்தை ஒத்துமையா இருக்கணுமே தான். என் காலத்துக்கு பிறகு அவங்க ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டு உயிரோட இருக்க மாட்டேன்.